நன்மை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் அன்பு பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள இந்த வழிபாடு உங்களை அன்போடு அழைக்கின்றது. இந்த நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த வழிபாடு நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆன்மீக தாகத்தோடு இந்த வழிபாட்டிலே நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம். இத்திருப்பலியை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல எங்கள் இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். இதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை நிறைவாக பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, பவுல் ஆகிய நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனால் தாயின் வயிற்றில் இருந்தபோதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்து தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்தூதருள் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை. நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, இதற்கு கடவுளே சாட்சி. பிறகு நான் சிரியா சிலிசிய பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்து கிறிஸ்துவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகம் ஆகாமலே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்க முயன்ற விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியாக அறிவிக்கிறான்.
என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139 பதிலுரை பாடல் பல்லவி. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீ அறிந்துள்ளீர். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. ஏனெனில் என் உள்ளுறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு ஒரு தந்தவர் நீரே. வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும் ஆண்டவரே. இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஒரு ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து
அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு ஊரிலே திருமண ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தது. வான வேடிக்கைகள் மேலதாளங்களோடு எல்லாரும் கலந்து கொண்டு அந்த ஊர்வலத்திலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். வேடன் ஒருவன் ஒரு மரத்திலே இருந்த குருவியை சுடுவதற்கு தயாராகி கொண்டிருந்தான். அவன் இந்த ஊர்வலத்தை பற்றி நினைக்கவில்லை. இந்த ஊர்வலத்திலே ஒலிக்கின்ற மேலதாளங்களையோ அல்லது வெடிக்கின்ற வெடி சத்தங்களையோ அவன் நினைக்கவில்லை. அவன் அந்த குருவியை சுடுவதிலே கவனமாக இருந்தான். அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட ஒரு முனிவர் அந்த துறவியை பார்த்து, நீர்தான் நல்ல இலக்கு உள்ள மனிதன், உன்னை பின்பற்றுவதுதான் நல்லது என்று கூறினார். இன்றைய நற்செய்தியிலே மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார் என்று நாம் படித்தோம், வாசிக்க கேட்டோம். இந்த நல்ல பங்கு ஒருபோதும் அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று ஆண்டவர் கூறுகிறார். மரியா தேர்ந்து கொண்ட நல்ல பங்கு எது என்பதை தியானிக்க இந்த வழிபாடு அழைப்பு விடுக்கின்றது. அதற்கு முன்னால் திருவிவிலியத்திலே யாரெல்லாம் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்கள் என்பதை அறிவோம். லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தார்கள் என்று. இயேசு சாமி, பேசுங்க சாமி, இயேசு சாமி, நாங்கள் கேட்க வந்திருக்கோம் சாமி என்று நெருங்கி வந்தார்கள். இயேசு சொல்வதை கேட்க தலைமை குருக்கள் வரவில்லை. இயேசு சொல்வதை கேட்க பரிசேயர்கள் வரவில்லை, சதுசேயர்கள் வரவில்லை, மறைநூல் அறிஞர்கள் வரவில்லை, பாவிகளும் வரி தண்டுவோர்களும் வருகிறார்கள். நல்ல பங்கை தேர்ந்து கொண்டவர்கள் இந்த வரி தண்டுபவர்கள், நல்ல பங்கை தேர்வு செய்தவர்கள் இந்த பாவிகள். ஆக இந்த பாவிகளின் வரிசையில், வரி தண்டுபவர்களின் வரிசையில் நாமும் நல்ல பங்கை தேர்வு செய்ய வந்திருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே மலைப்பொழிவிலே இப்படி வாசிக்கிறோம், இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை என்று இருக்கும். இயேசு ஏதோ சொல்லப் போகிறார், நமக்கு அரிய கருத்துக்களை கூறப்போகிறார் என்று சீடர்கள் அவர் அருகே வருகிறார்கள். இந்த சீடர்கள் நல்ல பங்கை தேர்வு செய்தார்கள். இந்த சீடர்களை போன்று, பாவிகளை போன்று, வரி தண்டுபவர்களை போன்று இன்று வாசிக்க கேட்ட மரியாவும் நல்ல பங்கை தேர்வு செய்கிறார். எப்படி? தனது மனதை ஒடுக்கி ஒருங்கிணைத்து தனது உடலை அடக்கி ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து
அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறவர்கள், வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்க விரும்புகிறவர்கள், ஆண்டவருக்கு விருப்பமான பாதையில் நடக்க விருப்பம் உள்ளவர்கள் மனதை ஒருங்கிணைக்க வேண்டும். மார்த்தா என்ன செய்கிறார்? அங்கேதான் இருக்கிறார். அதே வீட்டிலே, இயேசு எந்த வீட்டிலே இருந்தாரோ அதே வீட்டில்தான் மார்த்தா இருக்கிறார். ஆனால் மார்த்தாவினுடைய மனது அங்கே இல்லை. அவருடைய ஆன்மா இயேசுவோடு இல்லை. அவர் பல விஷயங்களை பற்றி கலங்குகிறார், முணுமுணுக்கிறார். அது சரியில்லை, இது சரியில்லை. ஆண்டவர் இயேசு மார்த்தாவை என்னுடைய செயல்களை விமர்சிக்கவில்லை. நன்றாக பாருங்கள், மார்த்தா மார்த்தா என்று இருமுறை கூவி அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே மோசையை அழைத்தது போன்று, சாமுவேலை அழைத்தது போன்று, புதிய ஏற்பாட்டிலே சவுலை அழைத்தது போன்று பெயர் சொல்லி அழைக்கிறார். மார்த்தாவினுடைய மனநிலையை தான் அலசுகிறார். மார்த்தாவினுடைய மனது ஆண்டவரோடு இல்லை. ஆக நாம் ஆண்டவரோடு இருக்க விரும்பினால் நமது மனதை கட்டுப்படுத்தி உடலை ஒடுக்கி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். இதுதான் அழகான கிறிஸ்தவ வாழ்வுக்கு, நல்வாழ்வுக்கு சிறந்த வழி. இதை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு போதிக்கின்றது. அந்த மரியா எப்படி நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாரோ, சீடர்கள் எப்படி நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்களோ, எப்படி பாவிகளும் வரி தண்டுபவர்களும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார்களோ, அதே போன்று நாமும் நல்ல பங்கை தேர்வு கொள்ள இங்கே வந்திருக்கிறோம். அதற்கு சிறந்த வழி இயேசுவின் வார்த்தைகளை கேட்பதுதான், இயேசுனுடைய வார்த்தைகளை படிப்பதுதான், இயேசுனுடைய வார்த்தைகளின்படி வாழ்வதுதான். அது அந்த வழிதான் சிறந்த வழி. இதை உணர்ந்து இந்த வழிபாட்டிலே, ஆண்டவரே உமது வார்த்தைகளை கேட்க வேண்டும். எப்படி ஆடுகள் ஆயனுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்றனவோ அதே போன்று நாங்களும் உமது குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதன்படி நாங்கள் நல்ல பங்கை தேர்வு கொள்ள வேண்டும். கன்னி மரியாள் நல்ல பங்கை தேர்வு செய்தார், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்தார். நான் ஆண்டவருக்கு அடிமை என்றும் சொல்லுகிறார். ஆக நல்ல பங்கு என்பது ஆண்டவரோடு இருப்பது, நல்ல பங்கு என்பது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, நல்ல பங்கு என்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒழுகுவது. இதை உணர்ந்து இந்த வழிபாட்டிலே நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பார். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னை ஏற்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த இனிய காலை நேர திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு
உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகத்தோதரோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திருக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்குமது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ், எல்லா திறநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருள. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தின் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருள எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோட என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்று கேட்கவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவா. வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவின் பலியாய் உயிரை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் முடிவை தாராய். உன் அன்பின் பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவாய். பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாமல்ல எங்கள் இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும்
பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு இன்று அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதித்தருள. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Belangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவுடன் ஆசீர்வதிப்பாராக. மரியாவை போன்று சீடர்கள் போன்று பாவிகளை போன்று வரி தண்டுபவர்களைப் போல நல்ல பங்கை தேர்ந்து கொண்டு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அற்புதங்கள் அன்னை